நல்ல தகப்பனே, இந்த மாதிரி வேலைக்கா சமூகத்தை நம்பி ராஜா எத்தனையோ பேர் வாக்கியத்தை கிருபையும் வாங்கிய தந்தீங்கப்பா. அது கிருபைக்கு நன்றி சுவாமி. காத்து கொள்ளுங்க, ஒவ்வொரு பிள்ளையும் அபிஷேகம் கொடுப்பா. இந்த காட்சியை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்திருக்காங்கப்பா. எத்தனையோ மக்கள் காட்சியை பார்த்துருப்பாங்க. அவங்க நினைக்கிட்டு சாமி, எனக்காக பாடுபட்டு தெய்வத்தை உண்டு, எனக்காக சிந்தி உருவாக்குற தெய்வத்தை உண்டு. அதை ஆசிரியர்கள் வேண்டும். நமக்கான பகுதி பிள்ளைகள் ஆசிரியர்கள் வேண்டும். மாணவர்கள் ஆசிரியத்தை பெற்று செலுத்தி வைத்தாங்க. மனுஷத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் கையெழுத்தி காத்து கொடுங்க. கிருபை கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஏங்கிற்கு நல்ல விழாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட்சியை பார்த்தீங்களா? தெளிவெல்லாம் அந்த காட்சி பார்க்கும்போது முன்னாடி இந்த நேச்சர்ல கபலம் கொடுக்குற மாதிரி இயேசு பருவங்களை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்சியை பாருங்க. இயேசு பருவ ஆசீர்வதிக்கிறாரு. பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன். என்னையுமே வளர்த்துதான் அதை தாங்குவது ஞாபகம் சொன்னார். அது மாத்திரமல்ல, உலகத்தை வாழ நாட்டு கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் கொண்டு வந்ததில்லை. யாரும் எதையும் எடுத்து போக முடியாது. அதை மட்டும் வாழ்க்கையில பாருங்க. எப்படிப்பட்ட பணக்காரதான் சரி, எப்படிப்பட்ட போலீஸ் தான் சரி, இந்த 3 அடி மண்டதான், வேற எங்கேயும் போக முடியாது. அதாவது மனசுல வாழ்க்கை இருந்துச்சு. வாழ்கிற வாழ்க்கை மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தில் பெறுவதும் ஒவ்வொரு மனுஷனும் இந்த கடமை. அதை மாத்திரம் மனசு விஷயமாயிடும். அதுதான் அந்த உலகத்துல நியாயத்திற்குரிய அந்த உலகத்துல வரப்போறாரு. யாரும் தப்ப முடியாது. பட்சத்துல கிரி வேதத்துல வாசிக்கிறோம். மற்ற 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானங்கள் வரப்போறாரு. கணக்கு கேட்கக்கூடிய எஜமானம் வரப்போறாரு. ஒரு பைபிள் சொன்னாங்க, எனக்கு நான் வந்துச்சு. 4 கோயில்ல ஒரு பைபிள் அம்மா இப்ப கிறிஸ்துவ மதிச்சுட்டாங்க. இப்ப இல்ல, பெரிய தீர்க்கதரிசி ஆஸ்பத்திரி ஓடியவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல போவாங்க. கனிவோட கலந்து ஜெயிப்பாங்க. ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஐயா, நீ விடுதலை கொடுங்க, நீ தான் விடுதலை கொடுக்க ரட்சகர், நீ தான் கொடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல எப்பவும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பார்க்கணும்னு போவாங்க. ஐயா போட்டுமா, அம்மா போட்டுமா, ஜோமரட்டுமான்னு கேட்பாங்க. ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, அம்மா 2nd ஃப்ளோர்ல 27ல ஒரு தம்பி மரணத்தோடு போராடிட்டு இருக்காரு. இவங்க படிச்ச மனுஷன், நான் டாக்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் ஆயிட்டாரு. ஒரு சில சகோதரர் ஒரு மோடி தம்பி மரணத்தோடு போராடிட்டு இருக்காரு. ஐயா அம்மா என் முடிஞ்சா ஜோமரங்க சொல்லி ரெக்யூஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. இதெல்லாம் வந்துட்டாங்க. 20 நம்ம ரூம் கிட்ட வரும்போது கதவு மெல்லிசா தட்டிட்டு உள்ள போனாங்க. வாழ்ந்த தம்பி 32 வயசு கேன்சர், கடைசி ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், சாக போற ஸ்டேஜ். நம்ம போய் சொன்னாங்க, தம்பி நான் நிச்சயம் பண்ணிட்டுமா, நிச்சயம் பண்ணிட்டுமான்னு கேட்டாங்க. அவர் ஒரே வார்த்தை சொன்னாரு, நான் சாக போறேம்மா, எனக்கு என்ன ஜாப் பண்ற, சாகாத துலநாத்தமா இருந்தாங்க ஜாப் பண்ண விட்டாரு. அனலும் பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த மாதிரி சொன்னாங்க, தம்பி நான் உன் கட்டில் முனையில அங்க இருந்து ஜாப் பண்ணட்டுமா தம்பி ரிக்யூஸ் பண்ணி கேட்டுங்க, சரி சொல்லி ஜாப் பண்ண சொல்லிட்டாரு. ஏஞ்சி எழுதாங்க 38 வருஷம் தான் ஒரு மனுஷன் பொறுத்தவரைக்கும் 50 சம்பளத்துல. ஏன் அஞ்சலத்தை வாசிக்கும் போது வாசிப்பாருல 5 மண்டபம் உண்டு. அங்கு குளம் இருக்குது, பிரதஸ்தானம் குளம் இருக்குது. இந்த குளம் கலக்கப்படும் போது யாரா இருந்தாலும் யாரு முதல்ல போறாங்களோன்னு சொல்ல வாங்குறாங்க. ஒரு மனுஷன் 38 வருஷம் படுத்திருக்கான். படுத்து இருக்க முடியல.
ஆண்டவர் வெளியே போறாரு. அவர் போயிட்டு கேட்காரு, சுகமாக விரும்புறாயான்னு கேட்காரு. அஞ்சு சுகமா தனியா படுத்திருக்கேன், சுகமானு தான் படுத்திருக்கேன், 38 வருஷம் படுத்திருக்கேன் கேட்கான். ஆண்டு 33 வருஷம் எழுதி போறாரு. அவர் ஊழியத்து 33 வருஷம். ஆண்டவர் பிறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காங்க. ஆலோசனை படிக்க எடுத்துக்கொண்டு நினைச்சிட்டார். படுத்தி எடுத்து நடந்து சொல்ல வச்சுட்டார். இது காட்சியை நம்ம சொல்றாங்க. ஆண்டவரே 38 வருஷமா படுத்து நம்ம விடுதலை கொடுத்த தெய்வம் அல்லவா, விடுதலை கொடுக்கலையா சொல்லி அதுவாங்க. அது மாத்திரமல்ல, 2 4 வாசி 5 வாசிக்கும் போது ஒரு குஷ்டரோகி படுத்திருக்காரு. நாகவான் குஷ்டரோகி வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்றாரு, 7 மணி 7 முழுவதோ சொல்லுவான்னு சொல்றாரு. அது சுகம் பெற்றாரு. அதையும் நம்ம சொல்றாங்க, 7 விடுதலை கொடுத்த தெய்வமே விடுதலை கொடுங்க கேட்டு அழுவாங்க. லாசரு செத்து போன உடனே ஆண்டவரே கண்ணீர் விட்டார்ல, எழுத்துல வாசிக்கும் இல்ல, 11 வாசிக்கும் போது 30 வாசிக்கும் போது இயேசுவே கண்ணீர் விட்டார்ல. காட்சி சொல்றாங்க. காட்சி சொல்லி அப்படின்னு அழுவாங்க. அவன் 2 கண்ணும் கண்ணீர் வடிஞ்சது பெற்ற போது அதுதான் பார்த்தான். பார்த்து சொல்றான், அம்மா இப்ப கிட்ட தாயை நாங்க பார்க்கல, என் தரப்புல நாங்க பார்க்கல, இவன் பார்க்கல, நீ யாரு யாரும் ஒரு தாய் எனக்கே அறிவோம் எனக்கு அறிவோம் சொல்லி சொன்னா, அந்த சரீரத்தை சொட்டு தண்ணி கண்ணீர் பட்ட உடனே அப்படியே சுகப்பெற்றான். சுகப்பெற்ற உடனே சொன்னா, தாய் வாழ்க்கையை விடுதலை கொடுத்துட்டாரு. அவரை நிச்சயமா பெரிய ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன் சிவாஜி சகோதரி. காரணம், அவர் இன்றைக்கும் உயிரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கவில்லை, வெளிப்படுத்த வாசிக்கணும் படித்தேன், சதாக உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு உயிரோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யாரும் உயிரோ நம்பலையோ அது இன்றைக்கு உயிரோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எத்தனை கண்ணில ஜோதியை காத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். வேதனையோடு இருக்கலாம், கஷ்டங்களோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு அதை பார்க்கிறார். நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும். உங்க ஆத்மா பாரமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். ஆனா அதைத்தான் விரும்புறாரு. ஒரு இஸ்ரேல் போல இஸ்ரேல் வையக வாழ்க்கை வாழ்ந்தார்ல, 127 நாடுகளுக்கு அதிபதியாக வாழ்ந்த அகேஸ்வர ராஜா காலத்துல வாழ்ந்த இஸ்ரேல் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தார். ஒரு ஆமான் எவ்வளவு தொல்லை பண்ணா. இன்னைக்கு துஷ்ட ஆமானா இருக்காங்க. கிறிஸ்தவத்துல வாழ்ற மனுஷன் எல்லாம் ஆமானா தான் இருக்கிறான். துட்டு சம்பாதிக்கணும், திருட்டுத்தனம் பண்ணணும், ஏமாற்றணும், குறை பண்ணணும், இதுதான் இருக்காது. வாழ்க்கை இல்ல, கொலகாரம் வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை இல்ல. ஆனா நீ தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிழ்ச்சி செலுத்த வாழ்க்கை வாழும்போது, ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள் ஆண்டு கைவிட மாட்டார். அதை மட்டும் மனசு வச்சு வாழு. ஒரு உலகம் மேல உட்கார அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமான மகளால் வாழும்போது, தேவனுக்கு சாட்சியுள்ள மகளால் வாழும்போது, ஒரு வாழுள்ள மகளால் வாழும்போது அவர்கள் அந்த பெரிய கிருபை தருவார். 127 நாடுகளுக்கு அதிபதியாக வாழ்ந்த அகேஸ்வர ராஜா காலத்துல இஸ்ரேல் ஜனங்களும் அடிச்சு ஒடுக்கணும்னு பார்த்தான். இஸ்ரேல் ஜனங்களும் அடிச்சு ஒடுக்கணும் பார்த்தான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான். துஷ்டாமன் என்னமோ பண்ணான். ஒரு முருங்கைக்காய் தேவனுக்கு உண்மையாக வந்த நீதிமான் முருங்கைக்காய் மரணம் தூக்கி போடணும்னு சொல்லி 50 மரம் அடி வைத்து தூக்கி போட்ட செய்தான். அவன் நிலைமை என்ன? இஸ்ரேல் ஜனங்களும் கலங்குறாங்க, வேதனைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் இருந்தாங்க. ஆனா அவன் திறப்புனா ஒரு மனுஷன் வேதத்துல வாசிக்கும் இல்ல. இசைக்கு 22 வாசிக்கும் போது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பை எடுக்கவும் சூழலில் மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காலம் என்று சொன்னாரு. திறப்பையும் கூடி மனுஷனை முருங்கைக்காய் வாழ்ந்தான். மருந்து மாத்திரம் வைராக்கியம் வாழ்ந்தான். எஸ் சொன்னா, இந்த காலம் மௌனமாக இருப்பாயானா இஸ்ரேல் கட்சி வேறு வரும். அன்னைக்கு நீயும் தப்பு மாட்டீங்கன்னா 4 வாசிக்கும் போது அவங்க வைராக்கியம் வாழ்க்கை மனுஷனுக்கு வேணும். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தாதான் நீ ஆசீர்வதிக்க முடியும். ஏதோ வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இவ்வளவு ஒண்ணு கொண்டு போறது இல்லை, கொண்டு வரப்போறது இல்லை.
அந்த சிலுவை காட்சியை பார்க்கணும். ஆண்டுபட்ட பாடுகளை, உனக்கு இத்தனை பாடுகள் பட்டாரு, இத்தனை வேதனையும் பட்டாரு, இத்தனை கஷ்டங்கள் அனுபவித்தாரு. 40 குண்டுடைய 39 அடிகள் அடிக்கப்பட்டார். அவர்கள் நீதிமன்ற உலகத்திலே இல்ல, வேதத்துல வாசியும் இல்ல. யோவான் 8:46 வாசிக்கும் போது, என்கிட்ட பாவம் யாருன்னு குற்றப்படுன்னு கேட்ட ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தான். ஒரு தலைவர்கள் கேட்கல, யாரும் கேட்கல. ஆண்டு மாசம் தான் கேட்டார், என்கிட்ட பாவம் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டாரு. உலகத்துக்கு நன்மை செய்ய சிந்தித்திருந்தார், நன்மை செய்ய சிந்தித்திருந்தார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமா கொண்டு போய் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு வாழ்க்கை. இந்த காட்சியை பார்க்கும்போது, சிலுவை காட்சியை பார்க்கும்போது எந்த சிந்தனையும் போராது. எனக்காக இந்த பாடுபட்டாரு, எனக்கு இத்தனை வேதனை அனுபவித்தாரு. நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு வேதனை தெரியுமா? எத்தனை குடும்பங்கள்ல, எங்க வீட்டு பக்கத்துல அம்மா தான் மகளை 3 வருஷம் உள்ள பேஜெல்லாம் மெடிக்கல் ஆயிடுச்சு, நடக்க முடியாது. தூக்கிட்டு போவாங்க. இல்ல சில நாளைக்கு 2 கரங்களை பிடிச்சு மெதுவா அழைச்சிட்டு போவாங்க. அந்த காட்சி பார்ப்பேன். பெற்றெடுத்த தாய் தன் குழந்தைக்கு இத்தனை பாடுபடுறா. நமக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், உண்மையாய் வாழ்ந்த தெய்வம், பரிசுத்தமாய் வாழ்ந்த தெய்வம், இத்தனை வேதனை அனுபவித்தார, இத்தனை காட்சி அனுபவித்தார. விதத்துல வாசித்து பாருங்க, இறுதியும் பாருங்க. லூக்கா 22:44 வாசிக்கும் போது அவர் ரத்தம் எல்லாம் வேர்வை துளியில விழுந்துதான், வேர்வை துளியில ரத்தம் எல்லாம் விழுந்துதான் கீழே. அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளவு சிந்தி ரத்தம் சிந்திர காட்சியை பார்க்கும்போது இத்தனை பாடுகளா, இத்தனை பாடுகளா நினைச்சு பார்க்கவே முடியல. எனக்கு இத்தனை பாடுகளா ஆண்டவரை நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில ஆண்டவர் நினைச்சு நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா குடும்பத்துக்கு கஷ்டமே வராது, வேதனையே வராது. ஆண்டவர் சமாதானத்தில் தருவேன்னு சொன்னாரு. உலகம் தரக்கூடாது, சமாதானத்தில் ஆண்டவேங்காரு. உயிரை கலங்க வேண்டாம். வேதத்துல வாசிக்கும் இல்ல, யோவான் 14 வாசிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். பிதாவின் வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லி தெய்வம் புதுசல் மனிதனே இல்ல, மனமான மனமும் அல்ல, சொல்லியும் செய்யாது இருப்பார். நீங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசிரியக்க போகிறார். ஒரு கண்ணிகளை காண்பது தெய்வம் அவர் ஒருத்தர் தான், வேதனை அணுகிற தெய்வம் அவர் ஒருத்தர் தான். ஒரு சரீரத்துக்கு எத்தனை விலைகள் இருந்தாலும் சரி, சில பேர் சில சரீரத்தை தாங்க முடியாது, நடக்க முடியாது, இடுப்பு வலி, ஜெபம் முடியாது, எத்தனை கஷ்டம். ஆண்டவர் கஷ்டத்தை பார்க்கிறார், கண்ணீரை பார்க்கிறார். கண்ணீரை பார்த்து விடுதலை தந்து ஒரு பாதுகாத்து நல்ல தெய்வமா இருக்காரு. தெய்வத்துக்கு சாட்சியா வாழலாமா, மகிழ்ச்சியா வாழலாமா? நான் ஒண்ணும் கொண்டு வருவது இல்லை, நீ போகும்போது ஒண்ணும் கொண்டு வருவது இல்லை. நீ வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கும் சொன்னா ஆண்டு உணவு கைவிடவே மாட்டார். ஆண்டு உணவு கைவிட மாட்டார். தேசத்துல மழை இல்லை, பஞ்சம், ஆனா தத்திரம் ஜாஸ்தி, விபச்சாரம், தேசத்துல பயங்கரமா குருவம். ஆண்டு வானத்தை அடைச்சு போட்டாரு. தீர்க்கனாக இலியா மூலமா 3 வருஷம் வானத்தை அடைச்சு போட்டாரு. அடைச்சு போட்டது மாத்திரம் இல்ல, அவன் ஒண்ணுமே தேசத்துல இல்ல, செடி ஒண்ணும் கிடையாது, ஆடு மாட்டுக்கு புல்லு கிடையாது, தண்ணி கிடையாது. அது ராஜா ஆகபராஜா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அங்க அரண்மனையில உபதியான ஒரு மனுஷன் அரண்மனை தலைவன் உட்காந்துட்டு இருக்கான். அதுதான் அந்த ஆலோசனைக்காக உட்காந்துட்டு இருக்கான். எது சொல்றான், ஆடு மாடெல்லாம் கொண்டு பத்திட்டு போறாங்க. ஆடு மாடு சுத்து கூடாதுங்கிறதுக்காக தூரமான இடத்துக்கு பத்திட்டு போய் புல்லு அது தூரமானு பார்க்காங்க. ஆனா தீர்க்கதரிசனியா எளியவனாக கைவிடல. வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 37:25 வாசி பார்த்தீங்கன்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதுகு அணை நீதிமான் கைவிடப்பட்டதே சந்ததி 50 காணல. வேதத்துல வாசிக்கலாம். ஆண்டவர் நீ ஊழியத்தில் உண்மையா செய்வாயானா, கடவுளுக்கு உண்மையா நீ வாழ்வாயானா, ஆண்டவர் கைவிடவே மாட்டாரு. அவருடைய வார்த்தை இது. இனிய காலத்துல அவ்வளவு பஞ்சம், ஆனா ஆண்டவர் தப்பிலே கைவிடல. அதை எது சொன்னாரு, யோவான் கருத்து கேரி ஆற்றடை போனாரு. ஆற்றடை போனா ஆற்று தண்ணீர் குடிச்சான்,
காலையில மாலையிலும் காய்ந்து உணர்ந்து ரொட்டியை வச்சு துண்டை கொடுத்தது சாப்பிட்டான். ஆறு வச்சு போச்சு, ஆறு வச்சு போச்சு. எளிய வருத்தப்படல, எளிய வருத்தப்படல. நீ ஆண்டவர் சார்ந்து வாழும்போது வருத்தப்பட வேண்டிய இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. ஒரு உருவாக்கிய தெய்வம் ஒரு உள்ளங்கையில வளர்ச்சி வச்சிருக்காங்க. வேதத்துல வாசிக்கும் இல்ல, ஏசியா 48:15 வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கற்பத்தில் பாடலை மறப்பாளோ அவள் வாழ்ந்தான், நான் மறக்க மாட்டேன். உள்ளங்கையில வளர்ச்சி வச்சிருக்கேன். ஆண்டவர் எளிய மறக்கல இல்ல, ஆட்டு தண்ணி வத்தி போச்சு. எளிய வருத்தப்படல, ஆண்டவர் வருத்தப்பட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? சீர்தான் சாரி பார்த்து ஊருக்கு போ, ஒரு ஏழை தாய் இருக்கா, நான் ஒரு கட்டளையிட்டு இருக்கேன், கட்டளையிட்டு இருக்கேன். போறாரு, எளிய போனாரு. ஒரு ஏழை தாய், ஒரு குழந்தை, கொஞ்சம் கொஞ்சம் கூட மாவு இருக்குது, கொஞ்சம் கூட கலைந்த எண்ணெய் இருக்குது, 2 விறகு பறிக்கி உருட்டி சுட்டு சாப்பிட்டு செத்து போறான்னு நினைச்சு விறகு பறிக்க போற. எளிய பார்க்காரு, பார்த்து கைதட்டி கூப்பிடுறாரு. கைதட்டி கூப்பிட்டோட கிட்ட வராய, ஒரு கலசம் தண்ணி கொண்டு வந்தாரு. கலசம் தண்ணி கொண்டு வர போகும்போது எளிய சொல்றாரு, ஒரு சின்ன அப்பத்தொண்டு கொண்டு வந்தாரு. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் கூட மாவு இருக்குது, கொஞ்சம் என்ன இருக்குது, 3 வருஷம் மழை இல்லையா அப்படி தெரியுங்க ஐயா, அந்த ரொட்டி சுட்டு சாதானி குழந்தை செத்து போறான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றேன். அவர் ஒரே சொல்றாரு, முதலாம சொல்றாரு, ரொட்டி எனக்கு கொண்டு வா. தேசத்தில் மழையை கட்டிட்டு நாள் வரைக்கும் மாவு குறையாது, என்ன குறையாது வாக்கு கொடுத்தாருல. கடைசி அவர் நாளுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆசீர்வாதம் கொடுத்தது மாத்திரம் பஞ்சம் நாட்டுல குறையிற வரைக்கும் ஒரு பஞ்சம் இல்லை. அவன் வீட்டுல குறையில. நீ ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவர் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவர் இப்படித்தான் வா, இப்படித்தான் எனக்கு அதை கொண்டு வா, இது நாட்டு கேட்கல. அன்பான இருபது எனக்கு தான், அது போதும். நீ அன்பான இருபது எனக்கு தான், எனக்கு அதை கொண்டு வா, இதை கொண்டு ஆண்டு கேட்க மாட்டாரு. அவர் வளைத்த தெய்வம் உள்ளவாரு. நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கை சீரா இருக்கணும், வாழ்க்கை உண்மையா இருக்கணும், அதான் அங்க விரும்புவாரு. ஞானோட கேட்கும் போது ஒரு காரியத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய தெய்வமா இருக்காரு. என் காரியத்தை நிறைவேற்றின தெய்வம். அவர் காலத்துல பிளைட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னா புளிய மரத்துல ஏறி, மாட்டு வண்டியில ஏறி பிளைட்டை பார்ப்பேன். அவ்வளவு ஆசை பிளைட்டை பார்க்கறதுங்க. உலகம் முழுவதும் ஆண்டு போக வச்சிருக்காரு. உலகம் முழுவதும் கார் காண்டு கிருபதான். அவர் கிருபதான் ஒண்ணு செய்ய முடியாது. வேதத்துல வாசிக்கும் இல்ல, நீதிபதிகள் 10:22 வாசிக்கும், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாம வாழ்க்கை தரணும்னு சொன்னா ஆண்டு வாழ்க்கணும்னு தர முடியும். ஒரு புருஷன் தர முடியாது, மனைவி தர முடியாது, பிள்ளையை தர முடியாது, பணம் தர முடியாது, ஒரு சொத்து தர முடியாது, ஒரு பிளாட் தர முடியாது, ஒண்ணும் தர முடியாது. ஆண்டோடைய அன்புதான் பாதுகாக்க முடியும். என் சமுதாயத்துக்கு தருவே என்று சொன்ன சந்தையை தெரியும். இந்த வீடோடு வாழ்ந்து இருக்காரு. அந்த எண்ணத்தில் வாழும்போது, கர்த்தரை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டு ஒரு குறைவே வர மாட்டாரு. ஒரு குருடன் லூக்கா 23 வாசம் பார்த்தீங்கன்னா 18 வாசம் கடைசியில் வருது. ஆண்டவர் எரிகோ வெளியே போயிட்டு இருக்க, எரிசலை போயிட்டு இருக்காரு. குருடன் பிச்சை கட்டிட்டு இருக்கான். ஆண்டவர் போற சத்தம், ரோட்ட போற சத்தம், மக்களும் ஆர்ப்பாரிச்சுட்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் மக்களுக்கு ஒரு மனு தாக்கும் போது எத்தனையோ லட்சம் மக்கள் போறாங்க. பரிசுத்தமுள்ள தெய்வம் போக மாட்டாங்களா? உன்னை என்னை ரட்சித்து தெய்வம் போக மாட்டாங்களா? நிச்சயம் போவாங்கல்ல. போகும்போது எல்லாம் அவன் கேட்கிறான், யாரு போறன்னு கேட்கான், யாரு போறன்னு கேட்கான். நசரே இயேசு போறான்னு சொல்றாங்க. இயேசு போறான்னு உடனே அப்படியே இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே கதறான். கதறியா சத்தம் போடுறான். எல்லாம் நம்ம அமைதியா சொல்றாங்க, அமைதியா சொல்றாங்க. கத்திக்கிட்டே இருக்கா. ஆடு சத்தத்தை ஆண்டு காது விடுது. அது யாருன்னு கேட்காரு. ஐயா கூட ஐயா வழியில உட்காந்து பிச்சை கட்டு இருக்கான் ஐயா, நீங்க போற சத்தத்தை உங்க பேரை கத்துறையான்னு சொன்னேன். அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே தன் மேல் தூக்கி தூர போட்டுறான். தூக்கிட்டு ஓடுறான். ஓடி அவனுக்கு பாதத்துல விடுறான். அவனு கேட்காரு, அவனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு என்ன செய்து காத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்க. அவன் சொல்லலாம், ஐயா நான் பார்வையிடனே ஐயா, நான் பார்வையிடனே ஐயா. அவன் கேட்க காட்சியை பார்த்தோம்னு அவன் சொல்றாரு, பார்வையிடையான்னு சொன்னாரு. இன்னைக்கு அதே போல பார்வையிட்டு இருக்கலாம்.
உலகத்துல பல கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். பிறவி கூட வாழ்க்கையில அவங்க சுருமுத்தால இவன் 9 வாசிக்கும் போது பிறவி கூட கொண்டு வந்து ஆண்டுகிட்ட கொண்டு வராங்க. கொண்டுதான் ஐயா இவன் பிறவி கூடனா இருக்கா, யார் யார் செய்த பாவம், இது இவன் செய்த பாவமும் முன்னோடு செய்த பாவமான்னு கேட்காங்க. பாண்டு சொல்றாரு, இவன் செய்த பாவம் இல்ல, முன்னோடு செய்த பாவம் இல்ல, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படிய இப்படி பிறந்தான்னு சொன்னாங்க. நாளைக்கு காலையில சாந்தம் சர்ச்சில் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிடு செய்திக்காங்க. ஒரு தம்பி ரொம்ப அழகு, ரொம்ப குறைஞ்ச வயசு, 2 கண்ணு தெரியாது. எனக்கு உண்மையில கண்ணு தெரியாதுன்னு தெரியாது, நேச்சர்ல கண்ணபடியே இருக்குது. என் கூட வந்து தம்பி சொன்னாரு, தம்பி கண்ணு தெரியாது. எனக்கு பயங்கர ஷாக்கு. அவன் பார்த்து அவன் அவ்வளோ அழகா இருக்கான், அழகா பாடுறான், அழகா சூப்பரா பாடுறான். கிட்ட போய் ஒன்று கிட்ட, தம்பி என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னா கண்ணு, அவன் எனக்கு பிறவிலே நேரா பிறந்ததுதான் அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் இருந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். எனக்கு கடவுள் சார்ந்து வாழ்ந்தான். அனைத்த தெய்வம் உண்மையோட தெய்வம். அது தம்பி நினைச்சு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எந்த விதமான குறைபாடு தெரியல. என்ன அழைச்ச தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்க அப்படித்தான் நினைக்கணும். நீங்க மற்றவங்க குறை சொல்றாங்க, எல்லாருக்கும் ஒருத்தர் போறேன் தான் வழி சீரில்லை. விதத்துல வாசிக்கும் போது, யோவான் 8வது வாசிக்கும் போது, ஒரு விபச்சாரத்தை கண்டுபிடிக்க பெண்ணை கொண்டு விடுறாங்க. ஆண்கிட்ட கொண்டு விட்டு, ஐயா ஒரு விபச்சாரத்தை கைமையா பிடிச்சிட்டோம், மோசையோட கொல்லி கொள்ளணுங்கார, நீங்க என்ன சொல்லிட்டு கேட்காங்க. ஆண்டவர்கள் ஏதாவது குற்றம் சொல்லணும்ல, ஆண்டவர்கள் ஏதாவது குற்றத்தை போடணும், அதுதான் கொண்டு விடுறாங்க. அவர் பார்த்துட்டே இருக்காரு, இவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தரையில உட்காந்து எழுதுறாரு, தரையில எழுதுறாரு, வரல் எழுதுறாரு. அதை பத்தி கேட்க, நாங்க மனுஷன் தானே, நாங்க தானே கொண்டு விட்டுருக்கோம், என்ன சொல்லிட்டு கேட்க, அவர் ஒரே மாதிரி சொன்னாரு, உங்ககிட்ட பாவம் இல்லாதவன் கல்லறிக்கிறாங்க. அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதிட்டாரு. எங்க போனேன், என்னென்ன தப்பு பண்ணேன், என்ன சாராயத்தை கொடுத்து எங்க கஞ்சி அடிச்சேன், யார் யார் என்ன தப்பு பண்ணி ஏமாத்தினேன், எல்லாத்தையும் எழுதிட்டாரு. எங்கெங்க துண்டை போட்டு தலையில துண்டை போட்டு எங்க விசாரம் பண்ண போறேன், அதையும் எழுதிட்டாரு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. அப்படியே கல்ல போட்டு போயிட்டாங்க. பெண் அப்படியே நிக்கா. ஆலோசனை சொல்றாரு, நானும் எதிர்க்க முடியாது, இனிப்பாசியாத இதுதான் உண்மை. எப்படி வாழ்ந்திருப்பா, சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. காலையில அன்பு, நம்முடைய அன்புடைய நெருக்கி அவனையா, மற்றபடி யாரையும் குறை சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கை சீர்திருக்கா, நம்ம சீரா வாழ்றோமா? நீங்க மற்றவங்க குறை சொல்லக்கூடிய மக்களை வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையே இல்லை. நம்ம வாழ்க்கை சீர்திருக்கா பார்க்கணும், நம்ம வாழ்க்கை சீர்திருக்கணும் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு பிரியமான மனுஷன் வாழ்றா, பிரியமான மனுஷிய வாழ்ந்துட்டு இருக்கிறா, ஒரு சாட்சியுள்ள மனுஷனை வாழ்ந்துட்டு இருக்க நினைச்சு பார்க்கணும். அந்த கேட்கணும், ஆண்டவரே உன் வாழ்க்கை, உன் பிரியமான வாழ்க்கை இருக்கு, நீங்க திரும்ப தாங்க கேட்கணும். இல்ல, அதை கேட்டு நீ வாழும்போதுதான் வாழ்க்கை ஆசிரியப்பட முடியும். அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார், ஒரு விலகவும் மாட்டார். உலகமே அழைக்காத உன்னை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழல் உனக்கு தருத்தது உன்னை மீட்கத்தான் உலகத்தில் வந்தாரு. விபச்சாரத்துக்கு ஏசித்தான வாழ்க்கை நீ விடுதலை பற்றி வாழ்ந்த உலகத்துல வந்தாரு. இவன் மிஷினரி விடுதலை பண்றிய, யாருமே விசுவாசம் கை வைக்காத விடுதலை கொடுப்பாரு, யாருமே விசுவாசத்தில் வாழ்ற விடுதலை கொடுப்பாரு. யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு வாழ்க்கை மட்டும் ஆண்டு சிறுமிய உண்மையுள்ள வாழ்க்கை அதான் விரும்புகிறாரு. நீதிமொழிகள் 28 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசனத்தை பெறுவார். 5 நாள் தீவிர ஆண்டைக்கு தப்பான். பணத்தை தேடி வராத, பணம் வாழ்க்கை இல்லை. பணம் உணவு ரட்சிக்க முடியாது, பணம் உணவு வழிநடத்த முடியாது, பணம் உன அழிச்சிடும், பணம் உன அழிவுக்கு கொண்டு இன்னைக்கு எத்தனை பணத்தை நம்பி வாழ்ந்தவங்க வாழ்க்கையில எத்தனை பேர் வாழ்க்கையை பார்க்க அழிஞ்சு போற வாழ்க்கை இருக்கும். பணம் உன வாழ வைக்காது, ஆண்டுடைய அன்பு வாழ வைக்கும். ஆண்டுடைய அன்புதான் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும், வாழ்க்கையில் பெரிய ஆசிரியத்தை கொண்டு வரும்.
ஆண்டவர்கிட்ட மட்டும் கேட்கணும், ஆண்டவரே எங்க வாழ்க்கை பிரியமான வாழ்க்கை இருக்கிற ஐயா, சிலுவை காட்சியை பார்க்க கொடுப்பதாங்க ஐயா, சிலுவைக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்க கேட்கலாமா? இந்த ஆண்டவர் பார்க்கலாமா? எல்லாருக்கும் அதிகம் நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன். மோசையே 40 நாள் காத்திருந்தார். அப்படி 2 முறை சீனை மலையில என்ன போயிருக்கும் போது 40 நாள் 2 முறை காத்திருந்தார். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அவர் 80 நாள் காத்திருந்திருக்கார். ஒண்ணு சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒண்ணும் குடிக்கல. வேதத்துல வாசிக்க யாத்திரை 33:11 வாசிக்கும் போது ஒரு சிலையோடு பேசும்போது ஆண்டு பகவான் பேசினார். அவர் காத்திருந்த நேரம் 1960 மணி நேரம். அவர் காத்திருந்த நேரம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை போய் 11 மணிக்கு திறக்கிறான்னா நம்ம 11:30 போய் நிற்காங்க. அவன் சாதியை கொண்டு வரதுக்கு முன்னே ஐயா வா 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 வச்சுக்கிறவா அந்த பக்கத்துல தொடப்பம் கிடக்கும், நான் எடுத்து போயிருக்கிறேன் ஐயா, நீ சீக்கிரம் தர. அதுக்கு காத்திருக்கான். எத்தனையோ முறை எதுக்கும் காத்திருக்கான் மனுஷன். அந்த ஆண்டு சொல்ல காத்திருக்க முடியல. ஏன் காத்திருக்க முடியல? பல வேலை. டாக்டர் வில்லியம் பூத்னு சொல்லி செல்விஷன் ரட்சணை செய்ய ஆரம்பிச்ச ஐயா நினைச்சு பார்த்தாரா? உலகமும் திருச்சவர் நினைச்சு பார்த்தாரா? நம்ம நாட்டு கூட வேலை செய்யறேன், எனக்கு என்ன கிடைக்கும் நினைச்சாரா? நினைச்சு தூங்கிட்டாரு. தூங்கிட்டு அப்படியே பரலவ தரிசனம் இவர் குருத்தோரை பிடிச்சுக்கிட்டு அந்த கியூல நிக்காரு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிக்கிறாரு. 24 முப்பது ஆண்டு சிங்காசனம் உட்கார்ந்துருக்காரு. சிங்காசனம் உட்கார்ந்துருக்க ஆண்டவர் திடீர்னு டாக்டர் வில்லியம் பூத்தை பார்த்த உடனே இறங்கி ஓடி வந்தார். வந்து அப்படியே கட்டி தூக்கிட்டாராம். ஐயா பாவம் சொல்லி அவர் நினைச்சாரா? ஐயா என்னை விட்டுருங்க, நான் எப்படியோ நினைச்சேன், என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனையோ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மந்தைக்கு கொண்டு சேர்க்கல ஐயா சொல்லி விடுவிட்டு போனாராம். ஆண்டு சொல்ல காத்திருக்கிறது யாரும் தப்பு எடுக்காதீங்க, அவன் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படும். தேவ சொல்ல காத்திருந்து அப்படி சொன்ன ஆண்டவன் ஒரு விஷயத்தையும் காத்திருக்க விட மாட்டாரு. எங்க போனாலும் ஆண்டவன் உன்னை ராஜாக்களும் ஆசனாக்களை சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றி தருவார். அது மாத்திரம் எந்த சூழ்நிலை வெட்கப்படுத்த மாட்டார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதத்தை அந்த வாக்கிய சொல்றாரு. என் வாழ்க்கை நான் வச்சுட்டேன். வாழ்க்கையில் வெட்கமே அவனுக்கு வராது. காரணம் கேட்டா இயேசுக்கு தெய்வம் இயேசுதான். இன்றைக்கு உயிரோட வந்துகிட்டு இருக்காரு. நீ நிறைய பேர் தப்பா எடுத்துறாங்க. தப்பா எடுத்துட்டு சும்மா ஏதோ வாழ்றோம் வாழ்க்கை இல்லை. இப்ப நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, எவ்வளவு சண்டை வரப்போதோ ஒண்ணு தெரியல. ஆனா ஜெபம் பண்ணணும். இது சுதந்திரத்துக்கு இல்ல, தொட்டு சம்பாதிக்கிறதுக்காக எலெக்ஷன். அது நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நல்ல வேட்பாளர் தாங்க, நம்ம குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். எந்த விதமா தீங்கு நாட்டில் வரக்கூடாது, எந்த விதமா கஷ்டம் வரக்கூடாது. ஜனங்கள்லாம் சந்தோஷமா வாழணும். ஆண்டவரே இன்னைக்கு மக்கள் வேலை போடுறாங்க. அன்னைக்கு வடதுருக்குன்னு சொல்லி தேவகோட்டை பக்கத்துல ஒரு ஊருக்கு போயிருந்தேன். பாட்டியம்மா வந்து ஒரு ஆர்சி கோயில்ல தான் மீட்டிங் நடந்தது. இந்த ஆர்சி ஃபாதர்கிட்ட வந்து பாட்டியம்மா கேட்காங்க, சாமி தண்ணி வெள்ளி சாமி அப்படின்னு கத்துறாங்க. சாமியார் கேட்டாரு, ஓட்ட முந்திர ஜெயிச்ச ஓட்டுக்காரங்க எவ்வளவு துட்டுவாங்கன்னு கேட்டாரு. அந்த பட்சம் 2000 நானே சாமி அடிச்சு. நீ துட்டுக்கு விலை போகாத, ஜோமணி ஆண்டு நல்ல மக்களை தந்து தரணும். கடவுளுக்கு பயந்த மக்கள், உண்மையான மக்கள், குடும்பத்தை நடத்தக்கூடிய மக்களை, குடும்பத்தை கட்டக்கூடிய மக்கள், திருச்சபை ஆசிரியக்கூடிய மக்கள் வேணும். நமக்கு ஜெபம் பண்ணுங்க, நல்ல மக்களும் கிடைப்பாங்க. கர்த்தர் இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசிரிப்பார். எல்லாம் ஜெபம் இல்லாம எல்லாம் எழும்பலாமா? எழுப்பி ஒரு வியாதி எந்த இடத்துலதான் சரி, ஒரு சித்தமான உலக கழிச்சு பாரு. அன்று கேள், ஆண்டவரே
என் விடுதலை பெறலாம் ஐயா, என் தேசம் விடுதலை பெறணும். ஏப்ரல் 23 நடக்கும் போது எலெக்ஷன்ல பிள்ளைகள்லாம் சந்தோஷிக்கிறாண்டவரே. நல்ல மக்கள் இங்க தர போறீங்க, நல்ல மக்களை தர போறீங்க. பிரியமான மக்கள் வரணும் ஆண்டவரே, பிரியமான மக்கள் வரணும். என் தேசம் கட்டப்படணும், ஆட்சி கட்டப்படணும் ஆண்டவரே. திறப்பு வேணும் ஆண்டவரே. தெரிஞ்சிருந்த தரவு தெரிய வந்துட்டு இருக்காங்க, அந்த வாழ்க்கை இல்லை. அதுக்காக ஜெபம் பண்ணோம். கேட்கலாமா? சரியத்தை எத்தனை வியாதிகள் இருந்தாலும் சரி, ஆண்டு இன்றைக்கு உன் வாழ்க்கையில் விடுதலை தர போகிறார். உன் வாழ்க்கை சந்தோஷிக்க போகிறார், ஆசிரிக்க போகிறார். அருமையான தம்பி மேத்யூக்காக நன்றி செலுத்தலாம். ஒரு ஊழியக்கார மகன், தாய் கருவி தெரிந்து கொண்ட மகன், அவருக்கு பாரத்தை அவர் கொடுத்தாரு, ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் எப்படி கண்ணீருக்கு அழுதார், அதற்கு அழுதார். ஆண்டவர் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் சொல்லணும். எளியா காலத்துல பாத்தீங்கன்னா 1:2 வாசி பாத்தீங்கன்னா ஜனங்கள்லாம் விக்கிரத்தை போடுறாங்க. மழை இல்லை, வாங்கல் எளியான்னு சொல்றாரு, வாங்கல் தெய்வமானா வாகா வணங்கு, ஆண்டவர் தெய்வம் ஆண்டவர் வணங்கு. எந்த மட்டும் 2 நினைவுல குந்தி வணங்காதீங்க. தைரியம் உள்ள வார்த்தை, தைரியம் உள்ள கிருபை, அவரோட கிருபைக்கு நம்ம கூடுகிறோம். ஏதோ ஊழியம் பண்ணோம், வாழ்ந்தோம், 4 காசு பார்த்தோம், அது காசு அழிஞ்சிரும், காசு அழிஞ்சிரும், காசு குப்பை. வேண்டாம் வேண்டாம். ஆண்டுக்கு மயங்கி உள்ள வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை. யாருக்கு சுழவில்லையோ போய் ஜெபம் பண்ணுங்க. யாரு விடுதலாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கைங்க. வெறுத்தல் வாசிக்கிறது இல்ல, யாருக்கு வஞ்சகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு வியாதிப்பட்டால் சபையில் போறாங்க. இயேசுவின் நாமத்தால் என்ன ஜெபிக்க கொள்கிறேன். விசுவாசம் ஜெபம் பிடியலை வச்சுக்கிறோம். எரியாத மனுஷன் பால்வட மனுஷனாக இருக்கும் போதோட 3 வருஷம் தேசத்துல மழை இல்லாதவர்களுக்கு கருத்தா ஜெபம் பண்ணலாம். மழை பெய்யல, வானம் அடைக்கப்பட்டது. வீடு ஜெபம் பண்ணலாம், வானம் திறக்கப்பட்டது, மழை கொட்டியது. அதே போல விசுவாசத்தோடு ஜெபத்தை கேளுங்க. எவ்வளவா விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுக்கிறாங்க, விடுதலை கொடுங்க. மக்கள் விடுதலை வாழணும். எத்தனையோ மக்கள் ஊழல் பார்த்திருப்பாங்க, எத்தனையோ காட்சி பார்த்திருப்பாங்க. உணரட்டும் அன்றைய உணரட்டும் ஐயா. இயேசு உனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு வீதியில நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், காயப்பட்டார். அந்த காட்சியை நினைச்சு அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும், அநேக அன்பு தெரிஞ்சுக்கணும். எல்லா குடும்பங்களும் சமாதானம் வேணும். எத்தனையோ குடும்பங்கள நோய், எத்தனை குடும்பம் தரித்திரம், எத்தனை குடும்பம் கேன்சர், எத்தனை குடும்பம் கிட்னி ஃபெயிலியர், லங்ஸ் ஃபெயிலியர், பிரஸ்டர் கேன்சர், எத்தனை மக்கள் சீரியலை காட்சியை பார்க்கிறோம். அன்றவர்கள் எங்கள் தேசத்துக்கு விடுதலை ஐயா, என் தேசத்துக்கு விடுதலை வேணும். நீங்க இருந்தாலும் விடுதலை நாயகர், அதை அறிந்து வாழ்க்கை கேட்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. தேர்தல் நடந்து போகுது, நிழல் பட்டு இத்தனை மக்கள் விடுதலையோடு வாழ்ந்தாங்கப்பா. கரம் கூட கேட்ட சாமி, நீ நடந்தும் போது உங்களுடைய காற்று பட்டு உங்களுடைய ஆவி பற்று எத்தனை மக்கள் எழுப்பப்பட்டாங்கப்பா. மனமிறங்கி இந்த அரக்கோணம் எழுப்புதல் இருப்பதற்காங்க. இந்த பிள்ளைகள் மிஷனரிகள் செய்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை விசேஷித்த வழியிடத்தை காத்துக் கொடுக்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்தைய இந்த பகுதியில் உள்ள மக்கள், சத்தத்தை கேட்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை விடுதலையோடு வளர்த்து கொடுத்தாங்க. காத்துக்கொள்ளுங்க. அடியனை மறைத்து வெளிப்பட்ட கிருபை நன்றி ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிகளை மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் அங்கீகரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.